ஒரு விஷயத்த செயல்படுத்தும் போது எப்பவுமே பிளான் பின்னு ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல, அந்த பிளான் பி தான் காலை வாரி விடும் அப்படின்னு சொல்ற ஆட்களும் உண்டு. இதுல நீங்க எந்த வகை? நமக்கு எப்பவுமே ஒரே பிளான் தான்ப்பா அப்படின்னா பிளான் ஏன்னு கமெண்ட்ல போடுங்க. இல்ல, நான் ஆப்ஷன்ஸ் வச்சுப்பேன் அப்படின்னா பிளான் பின்னு கமெண்ட்ல போட்டுட்டு இந்த கதையை கேளுங்க. இதுல எது சரி அப்படிங்கறத இந்த கதையுடைய முடிவு சொல்லும். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. அது ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு பூனையும் நாயும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. 2 பேரும் எப்பவுமே ஒன்னா தான் சுத்துவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் காலையிலேயே 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள ஒரு நடைப்பயணம் போனாங்க. நல்லா விளையாடி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில 2 பேரும் நல்லா தூங்கி ஓய்வெடுத்துட்டு அப்படியே காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி போயிட்டு இருந்தவங்க ஒரு இடத்துல டக்குன்னு நின்னாங்க. 2 பேருடைய முகத்திலையும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அங்க தரையில பெரிய பெரிய காலடி தடங்கள் இருந்தது. அது மிருகங்களோடதில்ல, மனிதர்களுடைய காலடி தடங்கள். இத கவனிச்சுக்கிட்டே அவங்க கொஞ்ச தூரம் நடக்கவும் அங்க ஒரு மரத்துல பெரிய இரும்பு சங்கிலி தொங்கிட்டு இருந்தது. பக்கத்திலேயே விலங்குகளை பிடிக்க பயன்படுத்துற ஒரு பெரிய வலை பாதி அறுபட்ட நிலையில கிடந்துச்சு. முந்தின நாள் ராத்திரி யாரோ அங்க நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சதுக்கான சாம்பல் அடையாளமும் இருந்தது. அப்போ இந்த நாய் பூனைய பார்த்து, நண்பா, அந்த வலைய பாத்தியா? இந்த இடத்துக்கு வேட்டைக்காரங்க வந்து போயிருக்காங்க. அவங்க எப்ப வேணாலும் திரும்பி வரலாம். அதனால நாம 2 பேரும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை அவங்க அப்படி வந்துட்டா அவங்க வலையில மாட்டாம தப்பிக்க உனக்கு ஏதாவது வழி தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு பூனை ரொம்ப அமைதியா, ஆமா நண்பா, ஆபத்து பக்கத்துல தான் இருக்கு. எனக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தெரியும். ஆபத்து வந்தா நான் அதை பயன்படுத்தி தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்டதும் நாய்க்கு ரொம்ப இளக்காரம் வந்துருச்சு. என்னது, அவ்வளோ பெரிய வலைய பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு யோசனை தான் வச்சிருக்கியா? ஒருவேளை நீ சொல்ற அந்த ஒரு வழி வேலை செய்யலனா என்ன பண்ணுவ? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கும்போது வழியில ஒரு மிகப்பெரிய செங்குத்தான பாறை வந்துச்சு. அந்த பாறையை தாண்டி போறது ரொம்ப கஷ்டம். அப்போ நாய் ரொம்ப வேகமா ஓடி வந்து ஒரு மேட்டு மேல தாவி அங்கிருந்த அந்த பாறை மேல ஒரு ஜம்ப் அடிச்சு ரொம்ப ஸ்டைலா அந்த பக்கம் போய் நின்னுச்சு. இந்த பூனையோ அந்த பாறையை கடக்கிறதுக்கு ரொம்ப நேரமா அங்க இங்கன்னு தேடி ஒரு சின்ன இடுக்கு வழியா மெதுவா பொறுமையா நடந்து மறுபக்கம் வந்துச்சு. இத பார்த்த நாய் சிரிச்சுக்கிட்டே, என்ன நண்பா, இவ்ளோ பொறுமையா வர்ற? இதுதான் நீ தப்பிக்கிறதுக்கு சொன்ன வழியா? இவ்ளோ பொறுமையா வந்தா அந்த வேட்டைக்காரங்க உன்னை துரத்த வேண்டியதே இல்ல. நின்ன இடத்துல இருந்தே புடிச்சிடுவாங்க. ஆனா என்ன பாரு, எனக்கு தப்பிக்கிறதுக்கு 100 தந்திரங்கள் தெரியும் அப்படின்னு அந்த நாய் நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு ரொம்ப பெருமையா சொல்லுச்சு. ஆமா, நான் நினைச்சா மின்னல் வேகத்துல ஓடுவேன், புதருக்குள்ள ஒளிஞ்சுக்குவேன், குழி தோண்டி பதுங்குவேன், ஆத்துக்குள்ள நீந்தி போயிடுவேன், இல்லனா மூச்சை பிடிச்சுக்கிட்டு செத்து போன மாதிரி நடிச்சு அவங்கள ஏமாத்துவேன். இப்படி 1 இல்ல 2 இல்ல, 100 தந்திரங்கள் என் மூளைக்குள்ள ரெடியா இருக்கு. நான் எதை வேணாலும் செஞ்சு ஈஸியா தப்பிச்சிருவேன். நீ வேணா பாரேன் அப்படின்னு சொல்லுச்சு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு தூரத்துல காய்ந்த சருகுகள் எல்லாம் மிதிப்படுற சத்தம் கேட்டுச்சு. மனிதர்களுடைய காலடி சத்தமும் ரொம்ப வேகமா இவங்கள நோக்கி வந்துட்டு இருந்தது. ஆமா, வேட்டைக்காரங்க பெரிய பெரிய வலைகளோட இவங்க 2 பேரையும் சூழ்ந்துட்டாங்க. 2 பேருக்கும் பயத்துல அப்படியே உயிரே நடுங்கி போச்சு. பூனை ஒரு நிமிஷம் கூட எதை பத்தியும் யோசிக்காம பக்கத்துல இருந்த பெரிய மரத்து மேல விறுவிறுன்னு ஏறி அடர்ந்த இலைகளுக்கு நடுவுல சத்தமே இல்லாம போய் ஒளிஞ்சுக்குச்சு. அவ்வளோதான், பூனை சேஃப். ஆனா இந்த நாய் தனக்கு 100 தந்திரம் தெரியும்னு பெருமை பேசுச்சு இல்லையா? இப்போ இந்த வேட்டைக்காரர்கள் கண்ணு முன்னாடி நிக்கிறப்போ நாயுடைய மூளைக்குள்ள இருந்த அந்த 100 பிளானும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுது.
இப்போ நான் என்ன பண்ணணும்? புதருக்குள்ள போய் ஒளியலாமா? வேண்டாம். இவங்க கிட்ட இருக்கிற வேட்டை நாய்கள் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிரும். சரி, குழி தோண்டி பதுங்கலாமா? இல்ல இல்ல, தரை ரொம்ப கல்லாட்ட இருக்கு. தோண்ட லேட் ஆகும். சரி, நம்ம மின்னல் வேகத்துல ஓடிரலாம். வேண்டாம் வேண்டாம், அவங்க கிட்ட அம்பு இருக்கு. அத எடுத்தாங்க நான் காலி. அப்ப ஆத்துக்குள்ள குதிச்சுட்டா? இப்படி நாய் எதை செஞ்சா சரியா இருக்கும்னு ஒவ்வொரு பிளானா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேட்டைக்காரங்க வலைய வீசி இந்த நாயை பிடிச்சிட்டாங்க. மூளைக்குள்ள 100 பிளான் இருந்தும் எதை செயல்படுத்துறதுன்னு தெரியாம இந்த நாய் மாட்டிக்கிச்சு. மரத்து மேல இருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பூனைக்கு தன் நண்பனை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ண முடியும்? அந்த வேட்டைக்காரங்க நாயை கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. இந்த நாய் மாதிரி தாங்க நம்மள பல பேரும் இருக்கோம். வாழ்க்கையில ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது இது செட் ஆகலைன்னா அந்த பிசினஸ் பண்ணலாம், அதுவும் செட் ஆகலைன்னா இந்த வேலைக்கு போலாம், அதுவும் இல்லைன்னா சொந்த ஊருக்கு போய் விவசாயம் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் வச்சிருப்போம். உங்ககிட்ட ஒரு மெயின் பிளான் இருக்கிறப்போ அதுக்கு பேக்கப்பா ஒரு பிளான் பி இருக்கிறது தப்பில்லை. ஆனா பிளான் சி, பிளான் டி, பிளான் இன்னு அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய கவனம் சிதறிடும். உங்க இலக்கை நோக்கி நீங்க போகும்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததுன்னா, சரி இதை விட்டுட்டு அடுத்த பிளானை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்க மூளை ஈஸியா கிவ் அப் பண்ண சொல்லிடும். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால 100% உழைப்ப போட முடியாது. இதே ஒரே பிளான்ல நீங்க போகும்போது வேற வழி இல்ல, ஜெயிச்சுதான் ஆகணும், என்ன ஆனாலும் இதை விடக்கூடாது அப்படின்னு போராடுவீங்க. அதிகப்படியான மாற்று வழிகள் உங்க கவனத்தை சிதறடிச்சு உங்களை செயல்பட விடாம முடக்கிடும். இந்த கதையில வர நாய் மாதிரி. அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற யாராவது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு குழப்பிட்டு இருப்பாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.